we will take up the 5th chapter. It is on electromagnetic waves. Electromagnetism படிச்சோம். Electromagnetic induction is the basis for electromagnetism. That is electromagnetic induction ங்கிறது என்ன? Faraday law. Faraday would experiments. Faraday experiments என்ன படிச்சோம் நாம? The change in magnetic flux d phi by dt with respect to time d by dt induces an EMF. That is, electric effect is produced from the time rate of change of magnetic flux. Electric effect is produced from that. இது என்ன பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? இது வந்து Faraday உடைய எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா? இதுக்கு முன்னாடி ஆம்பியர்ஸ் லா படிச்சோம் இல்லையா? நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டில ஆம்பியர்ஸ் லா என்ன சொல்றது? current is responsible for the production of magnetic field இல்லையா? ஸோ அது எப்படி எழுதணும்? நம்ம இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதணும். எனக்கு கடைசியாக ஒரு வாட்டி எழுதி பார்க்கலாம் சொல்கிறேன். மியூ நாட் ஐ என்க்ளோஸ்ட், ஐ நாட்டுங்கிறது கரண்ட் என்க்ளோஸ்டு கரண்ட் ஆர் கரண்ட் என்க்ளோஸ்ட் பை த யார் என்க்ளோஸ்டு யாருன்னா இட் இஸ் அ we consider a closed path. We consider a closed path. This is the path C through which many currents flow and some other currents also flow outside. But the magnetic field within this closed path or the magnetic field available along the closed path here, magnetic field available along the closed path here is determined by only the current enclosed. அதாவது இந்த magnetic field இந்த closed path குள்ள அந்த range இந்த closed path உடைய peripheryல magnetic field சுத்தி வருதுன்னா அதுக்கு காரணம் இந்த path enclose பண்ணின current மட்டும் தானே தவிர outside current இல்லை. current enclosed ஓட அர்த்தம் அது. இது ஆம்பியர்ஸ் லாவை புரிஞ்சுட்டோமா? இது இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அப்படி கொடுப்பாங்க. பி டாட் டிஎல்னு, அதாவது இது இது இந்த 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 சின்ன போர்ஷன் ஆஃப் தி பாத்தை டிஎல்னு எடுத்துக்கிறோம். டிஎல் இஸ் எ வெக்டர். ஸோ பி டாட் டிஎல் gives you and b dot dl என்ன பண்ணோம்? over the entire path பண்றோம். அப்ப over the entire closed loop c closedங்கிறது. so it's a closed integration, line integral, closed integral gives you mu naught times the current enclosed. This is Ampere's law. இதுல என்ன தெரியுதுன்னா current produces a steady current produces a steady magnetic field. Changing magnetic field and its flux will produce electricity. so இது ரெண்டு எப்படி பார்க்கணும்னு புரியுறதா? இது மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. இது சிம்பிளா நம்ம இஎம்எஃப் ஃபார்முலா எழுதியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா எழுதணும்னா இதை நான் வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்முலா எழுதுறேன். முதல்ல இது டிஃபரன்ஷியல் ஃபார்முலா எழுதியிருக்கேன். அதாவது டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸிங் எழுதியிருக்கோம், அது இஎம்எஃப் வரும். டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதியிருக்கேன், அது எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஞாபகம் இருக்கா? லென்ஸ் லா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? லென்ஸ் லா இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது there is a minus sign இந்த பக்கம் போடணும் அல்லது இங்கே போட்டுக்கணும். இது அப்போசஸ் த காஸ். யார் காரணமாக இருக்காளோ அதை அப்போஸ் பண்ணணும். யார் காரணமாக இருக்கிறது? மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்சிங் தான் காரணமாக இருக்குது. அப்போ இந்த இஎம்எஃப் அதை அப்போஸ் பண்ணும். அதே போல இந்த இடத்துல ஒரு மைனஸ் சைனை போடுவோம். இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் புரியலினா பரவாயில்ல, இருக்கட்டும். இதெல்லாம் நீங்கள் this is actually differential calculus. calculusல differential calculus del ன்னு எழுதியிருக்கோம்ல, அந்த del is equal is actually a partial differential operator. சரி, plus ன்னு எழுதுறேன். it's a vector operator.
So it has got x component, y component, z component. எப்படி நம்ம a ன்னு ஒரு வெக்டர் இருந்ததுன்னா a x component எப்படி எழுதுவோம்? Unit vector along x and multiplied with the x component. Unit vector along y multiplied with y component. Unit vector along z multiplied with the z component எழுதுவோம். அது மாதிரி இது del is a differential operator but vector operator. அப்ப vector differentiation பண்ணுவது. அப்ப இதுதான் இதோட x component, y component, z component. அப்ப அதோட யூனிட் வெக்டரை மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதுற மாதிரி எழுதுறோம். புரியுதா? இது டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்னா டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னு அர்த்தம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். அப்புறம் இந்த கிராஸ் ப்ராடக்ட் எப்படி இருந்தாலும் வெக்டர்னா உங்களுக்கு தெரியல, வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட், வெக்டர் அதாவது ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டர் ப்ராடக்ட் இருக்கு இது. So this produces minus d by dt of the magnetic field B. So Faraday law நம்ம மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். அதே போல ஆம்பியர்ஸ் லாவையும் நம்ம டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல எழுத முடியும். எப்படி எழுதலாம்னா எப்படி இங்க del cross E ன்னு எழுதினா போய் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம del cross B ன்னு எழுத முடியும். அப்படி எழுதும் பொழுது ரைட் ஹேண்ட் சைடுல என்ன வரும்? எப்படி EMF எழுதினா ஃப்ளக்ஸ் வரும், ஃபீல்ட் எழுதினா ஃபீல்டே வரும். அப்ப இந்த இடத்துல del cross B இந்த இடத்துல எழுதும் பொழுது கரண்ட் டென்சிட்டி வரும் J. கரண்ட் டென்சிட்டி பத்தி படிச்சோம் என்னமோ, கரண்ட் பர் யூனிட் ஏரியா. ஏரியாங்கிறது கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஏரியா கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறோம். ஏரியானா கம்ப்ளீட்டா அது கண்டக்டர் வழியா கரண்ட் பாஸ் ஆகும்போது கிராஸ் செக்ஷனல் ஏரியா எடுத்துட்டு கரண்ட் டிவைடட் பை தி கிராஸ் செக்ஷனல் ஏரியா gives you current density ன்னு படிச்சிருக்கோம் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டில படிச்சோம். So this is Ampere's law in differential form. This is Faraday's law in differential form. இதெல்லாம் இந்த மேத்தமேட்டிக்ஸ் எழுதும்போது எழுதுவாங்க. அதே போல இன்னும் ரெண்டு லா இருக்கு. நம்ம படிச்சதுல ஒரு முக்கியமான லா ஒன்னு படிச்சோம். அதுல என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சோம். காஸ் லா. Gauss law என்ன படிச்சோம்? The total net electric flux outward from a closed surface is equal to 1 by epsilon naught times charge enclosed by the surface அப்படினு படிச்சோம். So total electric flux phi electric flux இது. அதனால phi E ன்னு போட்டுக்கறேன். இங்க phi வேணா மேக்னெட்டிக்ங்கிறதுக்கு m ன்னு போட்டுக்கணும். இப்போ ரெண்டு ஃப்ளக்ஸ் பத்தி பேசுறதால நான் ME ன்னு சொல்றேன். அதர்வைஸ் ஒரே ஒரு ஃப்ளக்ஸ் தான் அது phi ன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னாலே என்ன பண்ணுவோமோ, ஃப்ளக்ஸ்னாலே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைம்ஸ் தி ஏரியா A ன்னு எடுத்துக்கலாமா? A கிராஸ் செக்ஷன் ஏரியா அதை இன்டகிரேட் பண்ணனும். இட்ஸ் a closed wall surface is closed surface. So the closed surface ல வந்துரும் இங்க. So this is the electric flux is equal to 1 by epsilon naught times the total charge enclosed, total charge enclosed. So the Gauss law the mathematical formula உங்களுக்கு நான் எழுதி காமிக்கல, பட் flux நம்ம வந்து mathematical expression எழுதி இருக்கோம்ல. fluxங்கிறது it is a scalar product between the field and the area. Suppose fieldங்கிறது யூனிஃபார்மா அப்படி இருக்கு, electric field இப்படி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். I consider a area cross section A, then the number of field lines passing through gives you the flux that is given by E dot small area is dA ன்னு இது எடுத்துப்போம். இந்த dA ன்னு எடுத்துப்போம். So E dot dA கூட்டிட்டே வரணும். கண்டினியூஸா இருந்தா it is கண்டினியூஸா இருந்தா என்ன பண்ணனும்? இன்டகிரேட் பண்ணனும். So addition தான், summation தான் அந்த வேரியபிள் கண்டினியூஸா இருக்கும் பொழுது இன்டகிரேஷனுக்கு நம்ம போறோம். Integration is nothing but a summation when the independent variable becomes continuous. Summation பண்ணும்போது independent variableங்கிறது discrete-ஆ இருக்கும். அப்போ x ன்னு வெச்சுக்கலாம் வேரியபிளை. x வேல்யூ வந்து x1, x2, x3 அப்படி discrete-ஆ இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷன் f of x இருக்கு இல்லையா, அதை நம்ம f of x1, f of x2, f of x3 ன்னு கண்டுபிடிச்சு ஆட் பண்ணணும். இது xங்கிறது 0 to 1 கண்டினியூஸா வேரி ஆகுது. அப்ப வாட் இஸ் தி வேல்யூ ன்னு கேட்டா இன்டகிரல் f of x dx ன்னு எழுதுவோம், 0 to 1 ன்னு எழுதுவோம். புரியுதா? சம்மேஷனும் இன்டகிரேஷனும் finally they mean the same. When they
variable is discrete, it is summation. When the variable is continuous, we take it as a integration. So அந்த அர்த்தத்துல நான் பண்ணிருக்கேன் நான் இங்க. So சின்ன சின்ன ஏரியாவா எடுத்து E dot dA எடுத்து ஆட் பண்ணனும். இந்த ஏரியாவே சின்ன சின்ன ஏரியாவே கண்டினியூஸ், அது ரொம்ப சின்னதா லிமிட், அதான் லிமிட் அப்ளை பண்ணும்போது டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் வந்துடும். தெரியுதா? ஸோ இப்போ காஸ் லா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்னு எடுத்துக்கலாம். இதை தேர்டுன்னு எழுதிக்க போறேன், நான் இதை ஃபோர்த்னு எழுதிக்க போறேன். அப்ப ரெண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, சரி. காஸ் லாவே டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல, இது இன்டெகிரல் ஃபார்ம்ல இருக்கு. டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல எழுதணும்னா எப்படி எழுதணும்னா del dot E is equal to rho by epsilon naught. ரோங்கிறது என்ன நமக்கு தெரியும், படிச்சிருக்கோமே, சார்ஜ் டென்சிட்டி. Qங்கிறது சார்ஜ்னா ரோ சார்ஜ் டென்சிட்டி. இந்த இடத்துல அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கும், கரண்ட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ரோங்கிறது இந்த இடத்துல சார்ஜ் டென்சிட்டியை குறிக்கும். ஸோ நான் முக்கியமான ரிலேஷன்ஸ்ல மட்டும் விட்டு வைக்கிறேன், இதெல்லாம் அழிக்க போறேன். எதெல்லாம் விட்டு வைக்க போறேன், இந்த ஏ அழிச்சிடலாம். இந்த ஃப்ளக்ஸை பத்தி சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இதை அழிச்சிடுறேன். காஸ் லாவை நான் வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல எழுதுறேன். ஸோ திஸ் இஸ் காஸ் லா இன் டிஃபரன்ஷியல் ஃபார்ம். நம்ம படிச்ச எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இது. இதெல்லாம் என்ன திருப்பியும் இந்த இடத்துல படிக்கணுமானா, எஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை பத்தி சொல்லும்போது இதுல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எழுதியாச்சு. டிஃபரன்ஷியல் ஃபார்ம், மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ரோங்கிறதுக்கு சார்ஜ் டென்சிட்டியை குறிக்கும். ரைட். அடுத்தது மூணாவது லான்னு போயிட்டேன், ஃபாரடே லென்ஸ் லா. அது நமக்கு நம்ம படிச்ச ஃபார்ம் இது. அதாவது மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்னு எழுதணும்னா இது. ஆம்பியர்ஸ் லாங்கிறது நம்ம படிச்ச ஃபார்ம் இது, அதோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ங்கிறது இது. ஸோ நமக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஃபார்ம்லாம் தான் நான் இப்போ எடுத்துக்க போறேன். இதெல்லாம் எப்படி வந்ததுன்றது சிம்பிள். அதான் சொன்னேன், நமக்கு என்ன வேணும், நமக்கு டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இன்டெகிரல் ஆஃப் வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ், டிஃபரன்சியேஷன் ஆஃப் வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ அந்த டெல்லுங்கிற ஆப்ரேட்டர் வரும். அந்த டெல்லுங்கிற ஆப்ரேட்டர் யாருன்னு அதையும் சொல்லியாச்சுங்க. இது எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம ஒரு 12th கொஞ்சம் மேல் லெவலில் தான் படிப்போம், பரவாயில்ல. இந்த எப்படி அங்கே ஃப்ளக்ஸ் இருந்த மாதிரி இங்கே வந்து இந்த இடத்துல இந்த கரண்ட் என்க்ளோஸ்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட். நடுவில் ரெண்டாவது லா ஒன்று பாக்கி இருக்கு, ரெண்டுன்னு ஒன்று பாக்கி இருக்கு. அது 3 4 சொல்லிட்டேன், அப்போ ரெண்டுன்னு ஒன்று பாக்கி இருக்கு. அது வந்து என்ன சொல்லுவோம், மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோம். மேக்னட்டோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போது இந்த ஃபீல்டு பொட்டன்ஷியல் அந்த குவான்டிட்டிஸ் எல்லாமே இண்டிபெண்ட் ஆஃப் டைம், ஸ்டாட்டிக்ஸ் தான். அதே போல இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். பி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம், அது பேர் ஸ்டாட்டிக்ஸ்னு பேரு. அது மேக்னெட்டோ ஸ்டாட்டிக்ஸ். பி ஃபீல்டு இண்டிபெண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா பி வேரியஸ் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் ஜி தான் டைம் இண்டிபெண்டன்ஸ் வந்துடுது. அப்படி இருக்கும் பொழுது அதை அந்த ஸ்டாட்டிக்ஸில் நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம். டைனமிக்ஸ்லையும் இது ட்ரூன்னு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளாக இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஈக்குவேஷனை இது சொன்னோம் இல்லையா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த ஃப்ளக்ஸு என்க்ளோஸ்ட் இல்லை சர்ஃபேஸ்லேருந்து ஃப்ளக்ஸ் எல்லாம் வெளியில் வருதெல்லாம் சார்ஜ் என்க்ளோஸ்டுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு. அது போல் சொல்லணும்னா இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா, மேக்னெட்டிக் மானோபோல்ஸ். மானோபோல்ஸ் என்ன அர்த்தம் சொல்றேன் பாருங்க. மானோபோல்ஸ் do not exist. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இது எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுதா? மேக்னட்டிசம்னு வந்ததுன்னா எப்பவுமே டூ காம்பினேஷன் ஆஃப் டூ ஸ்பீசிஸாக தான் வரும். அதாவது நார்த் சவுத் அப்படி தான் வரும். அதான் மானோபோல்ஸ் என்ன, நார்த் மட்டும் தனியாவோ சவுத் மட்டும் தனியாவோ இருக்கவே இருக்காது. மானோபோல்ஸ் do not exist அப்படின்னா புரிஞ்சுதா மேக்னட்டிசத்துல. வேராஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எது ரெண்டு ஆப்போசிட், பிளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ் ஆப்போசிட் தனித்தனியா இருக்க முடியும். அங்க பிளஸ் சார்ஜ் மட்டும் தனியா இருக்கலாம், மைனஸ் சார்ஜ் மட்டும் தனியா இருக்கலாம். மைனஸும் பிளஸும் சேர்ந்து ஒன்று படிச்சோம்ல ஞாபகம் இருக்கா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் மேக்னெட் எலக்ட்ரிக் டைபோல்னு. அது வந்து ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் மானோபோல்ஸ் என்னங்க, சிங்கிள் சார்ஜஸ் எக்ஸிஸ்ட், அப்புறம் டைபோலாகவும் எக்ஸிஸ்ட் ஆகும்னு. இந்த இடத்துல சிங்கிள் போலா மேக்னெட்டிக் போல் எக்ஸிஸ்டே ஆகாது. மினிமமே டைபோலா தான் ஸ்டார்ட் ஆகும்.
அப்போ மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் do not existக்கு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் del dot b is equal to 0. பாருங்க del dot eங்கிறது வர மாதிரி del dot b. அடுத்தது del cross e வரணும், del cross b வரணும். இதுதான் இந்த 4 லா. இதுல இந்த ஆம்பியர்ஸ் லா வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கிற ஃபேக்டை, அதாவது இது ட்ரூ தான், சில சிச்சுவேஷனுக்கு இது ஒர்க் ஆகல. இது ஒர்க் ஆகிற சிச்சுவேஷனுங்கிறது சில இடத்துல இருக்கு, சில ஒர்க் ஆகாத சிச்சுவேஷன் இருக்கு. ஒர்க் ஆகலைன்னா என்ன டேர்ம் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு யார் கண்டுபிடிச்சாங்கன்னா மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஆள் கண்டுபிடிச்சார். ஸோ he altered only Ampere's law. Gauss law, magnetostatics, இது Gauss law in magnetostatics, Gauss law in electrostatics, Faraday law, ஆம்பியர் லா எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஆம்பியர் லா மட்டும் சில சிச்சுவேஷனில் இந்த பர்டிகுலர் ஃபார்மில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு, அதை கரெக்ஷன் கொடுக்குறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கரெக்ஷன் பார்த்தா. நான் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்ல போகிறது இல்லை, இந்த கரெக்ஷனை பாருன்னு சொல்ல போகிறேன். நான் ஓரளவுக்கு அது புரிஞ்சுக்கலான்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த கரெக்ஷன் கொடுக்கும்போது எப்படி கரெக்ஷன் கொடுத்துருக்காரு பார்த்தா, டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ஃபேரடே லால பார்த்தா என்ன தெரியுது, டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு டெல் கிராஸ் இ வருது இல்லை. அப்போ டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷுட் பி ஈக்குவல் டு டெல் கிராஸ் பி. இப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு. எப்படி இது வந்ததுன்னா ஓரளவுக்கு டக்குன்னு இதுக்கு ஃபார்முக்கு ஏதோ ஒன்று இருக்கணும். இது மட்டுமே இருந்தால் இது இந்த ஃபார்மில் இல்லை. அப்போ இந்த ஃபார்முக்கு வரணும்னா இது ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது. அப்போ இது வந்து ஸ்டெடி கரண்ட், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை பற்றி இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. பட் மேக்ஸ்வெல் மேட் எ கரெக்ஷன் டு ஆம்பியர்ஸ் லா. ஆம்பியர்ஸ் லா கரெக்ட் தான், பட் சில சிச்சுவேஷனில் கரெக்டாக இல்லாததை கரெக்ட் பண்ணார். அப்போ ஆம்பியர் மேக்ஸ்வெல் லான்னு பேர் இருக்கு. ஸோ மேக்ஸ்வெல் இதோடு நிறுத்தலை, இந்த 4 லாவையும் அவர் மேத்தமேட்டிக்ஸ் போட்டு இஸ் எ தியரட்டிஷியன். மேக்ஸ்வெல் இஸ் எ தியரட்டிஷியன். இ வாஸ் எ தியரட்டிஷியன். மெயினாக எந்த வருஷத்தில் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த வருஷம் 1865-70. அப்போ அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கணும். காஸு, ஃபேரடே, ஆம்பியர் இதெல்லாம் முன்னாடியே சொல்லி முடிச்சாச்சு எல்லாத்தையும். அண்ட் அதுக்கு உண்டான மேத்தமேட்டிக்ஸ் அப்பேரட்டஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இந்த ஃபார்முலாம் எழுதி வச்சிருக்கு. மேக்ஸ்வெல் வந்து இந்த ஃபார்முல ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு இது கரெக்டாக பண்ணிட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு இந்த 4 ஈக்குவேஷனையும் வித்தியாசமாக கம்பைன் பண்ணி he arrived at a relation. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரிலேஷன். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் பண்ணுறாரு இதை, அதாவது டெல்லேருந்து டெல் ஸ்கொயருக்கு போகிறாரு, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியலுக்கு போகிறாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் போகிறாரு. அது டைமோடைய செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியலையும் வந்து நிற்கிறது. ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணுறாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர். இதே போல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பண்றாரு. இன் வேக்யூம். இது ரெண்டும் வேக்யூம்னு அசியூம் பண்ணிக்கிறது பண்ணிட்டு போகலாம். முதல்ல வேக்யூம்னா அர்த்தம் இந்த μ0 எப்சிலான் நாட்லாம் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். எப்சிலான் ஆர் மியூ ஆர்லாம் 1 ஆயிடும் வேல்யூ. ஸோ இன் வேக்யூம் Maxwell was able to use this 1, 2, 3 and the modified 4th equations to finally arrive at this relation for electric field and this relation for magnetic field. இதுக்கு முன்னாடி மேக்ஸ்வெல்லுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எழுதி பார்த்துருக்காங்க. ஹெல்மோல்ட்ஸ் அப்படிங்கிற 2-3 சயின்டிஸ்ட். ஹெல்மோல்ட்ஸ் இஸ் a very famous scientist. இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதி நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க, வேவ்ஸ்ன்னு, ஸ்கேலார் வேவ்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. ஸ்கேலார் வேவ்ஸ் இந்த மாதிரி ஃபார்மில் வரும். அதாவது திஸ் இஸ் கால்டு வேவ் ஈக்குவேஷன் பேர் இருக்கு. வேவ் ஈக்குவேஷன் அர்த்தம் ஒரு வேவ் ஒரு இடத்துல இருந்து இப்போ நான் பேசுகிறேன், சவுண்ட் வேவ் இங்கேருந்து ட்ராவல் ஆகி உங்களை ரீச் ஆகுது, இந்த ரூமில் இருக்கிற உங்களெல்லாம் ரீச் ஆகுது. அது எப்படி டிராவல் ஆயிருக்கும், அது ஈக்குவேஷன் எழுத முடியுமான்னா எஸ் எழுத முடியும். அதான் ஹெல்மோல்ட்ஸ் எழுதின ஈக்குவேஷன் ஒன்று வரும். டெல் ஸ்கொயர் இந்த சவுண்டோடைய ஆம்பிளிடியூட் எடுத்துக்கலாம். டெல் ஸ்கொயர் சவுண்ட் ஆம்பிளிடியூட் 1/v²
d square sound amplified by dt square. இது டைம் டிபெண்டன்ஸ். இங்க செகண்ட் ஆர்டர் டைம் டிபெண்டன்ஸ், செகண்ட் ஆர்டர் ஸ்பேஸ் டிபெண்டன்ஸ். டெல் ஸ்கொயர் எப்படி சார் டெல் எழுதிட்டீங்க? டெல் ஸ்கொயர்னு என்ன சார்னா ரொம்ப சிம்பிள். ஏ ஸ்கொயர் வெக்டார் எப்படி எழுதுவீங்க? ஏ டாட் ஏ எழுதுவோம்ல. அப்போ டெல் ஸ்கொயர் டாட் டெல் ஸ்கொயர் ஆகி டெல் டாட் டெல்னு எழுதுவோம். டெல் டாட் டெல்னா இது டாட் ப்ராடக்ட் எடுத்தா என்ன வரும்? டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், டி ஸ்கொயர் பை டிஒய் ஸ்கொயர், டி ஸ்கொயர் பை டிஜி ஸ்கொயர். இதுதான் டெல் ஸ்கொயர்ங்கிறது. ஸோ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இன் ஸ்பேஸ், இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இன் டைம். இதுதான் வேவ் ஈக்குவேஷன். நான் பேசுறேன் பாருங்க, அந்த சவுண்டுக்கு வேவ் ஈக்குவேஷன். அப்புறம் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங், ஒரு கயிறு. அந்த கயிறில் நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் எண்டை கட்டிடுறேன். இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணுறேன், இப்படி மேலே கீழே ஆட்டுறேன். அப்போ ஒரு வேவ் ஃபார்ம் போகும் தெரியுமா? பார்த்துருக்கலாம். அப்படி தாண்டோன்னா இப்படி இப்படி போயிட்டே இருக்கும் இல்லை, அது வேவ் போகிற மாதிரி தெரியுமே அது. அப்புறம் சோனோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சோனோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்லையும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் ஸ்ட்ரிங்கில் தான் என்ன பண்ணுவோம், ஃபோர்க் அடிச்சுட்டு இப்படி வைப்போம், அது வைப்ரேட் ஆகிறத பற்றி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவோமே. அகெயின் வேவ் இன் தட் ஈக்குவேஷன் இதெல்லாம் தான் எழுது, இந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கும். அதுக்கு பேர் ஸ்கேலார் வேவ் ஈக்குவேஷன் அல்லது கிளாசிக்கல் வேவ் ஈக்குவேஷன் பேர். அது ஹெல்ம்ஹோல்ட்ஸ் கண்டுபிடிச்சார். சப்சீக்வெண்ட்டாக மேக்ஸ்வெல் என்ன பண்ணினார், எலக்ட்ரிசிட்டி தனியாக இருக்குது, மேக்னட்டிசம் தனியாக இருக்குது. ஃபாரடே என்ன பண்ணார், ஒரு லிங்க் கொடுத்தார். ஆம்பியர் என்ன பண்ணார், ஒரு லிங்க் கொடுத்தார். என்ன லிங்க்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கேன் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆம்பியர் சொன்னது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேன் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஃபாரடே சொன்னது. ஸோ இந்த 4 விஷயம் அப்போ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று தனியாக பிரிக்க முடியாது. எஸ்பெஷலி மேக்னட்டிசம் இஸ் ஜெனரேட்டட் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அந்த வேரியேஷன் இன் டைம் அதான் இம்பார்ட்டண்ட்டாக வருது. இங்கே வேரியேஷன் இன் டைம், இது எலக்ட்ரிக், அது மேக்னெட்டிக். அப்போ அது இந்த 4 ஈக்குவேஷனையும் கிளப் பண்ணி வேக்யூமில் மேக்ஸ்வெல் இந்த பர்டிகுலர் இயர் டைமில் இது 2 ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறாரு. திஸ் இஸ் a wave equation தெரியுது. அப்போ என்ன சொல்றாரு அவரு, எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் டுகெதர் கால்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பீஷீஸ் மூவ் as a wave. அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் கிரியேட் பண்றேன் இந்த இடத்துல, ஒரு இடத்துல இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கிரியேட் பண்றேன்னா, ஒரு ஸ்பார்க் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆக்சுவலி எலக்ட்ரிக் ஸ்பார்க் இல்லை, எலக்ட்ரிக் ஸ்பார்க் நம்ம படிச்சிருக்கோம் இல்லை, ஸ்பார்க்கிங்னு படிச்சிருக்கோமே. ரெண்டு கண்டக்டரை கிட்ட கொண்டு வந்துட்டு ஒரு ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணேன்னா ஒரு ஸ்பார்க் வரும்னு சொல்லுவோமே. மோட்டர் பைக்கில், கார்ல எல்லாம் ஸ்பார்க்கிங் இருக்கேன், இக்னிஷன் ஸ்பார்க்கிங் வழியாக தான் வருது. அந்த ஸ்பார்க்குங்கிறது இருக்குல்ல, that actually produces electric field, and immediately that electric field is a time varying electric field. அதனால it will produce a magnetic field, and the produced magnetic field is a time varying magnetic field, therefore it will produce electric field. So ஒரு change in electric field with respect to time நம்ம ஜெனரேட் பண்ணிட்டோம்னா அதுவே என்ன பண்ணிக்கும், ஒரு magnetic field கிரியேட் பண்ணிக்கும். அந்த கிரியேட் பண்ண magnetic field இது ஆம்பியர் இந்த லா வழியா அது கிரியேட் பண்ண magnetic field டைம் வேரியிங்கா இருக்கும், ஸ்டாட்டிக்கா இருக்காது, டைம் வேரியிங்கா இருக்கும். அந்த டைம் வேரியிங் magnetic field will produce a electric field. So ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி 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 செல்ஃப் சஸ்டெயின்டு அதுவே அது ஜெனரேட் பண்ணிக்கிற மாதிரி செல்ஃப் சஸ்டெயின்டா ஒரு செட் ஆஃப் ஒரு வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகி ப்ராபகேட் ஆகுது. வேவ்னு என்ன அர்த்தம், ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகும். இப்போ நான் பேசுறது எப்படி வந்து போறது இல்லை, அதுக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும்ல அந்த வேவுக்கு. நம்ம சவுண்ட் வேவ் சொல்லுவோம் இல்லையா, அட் 0 டிகிரி செல்சியஸ் சவுண்ட் வேவ் டிராவல்ஸ் அட் 330 மீட்டர் பர் செகண்ட், 330 மீட்டர் பர் செகண்ட். ரூம் டெம்பரேச்சர்ல கிட்டத்தட்ட ஒரு 345 மீட்டர் பர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பீடு. 330 மீட்டர் பர் செகண்ட்ங்கிறது பெரிய ஸ்பீடு. இப்போ நம்ம ஏரோப்ளேன்லாம் அந்த ஸ்பீடை டச் பண்ண போறதுன்னா ஒரு மாக்குன்னு சொல்லுவோம். மாக் நம்பர், மாக்குங்கிறது ஒரு சயின்டிஸ்ட் அந்த கண்டுபிடிச்ச ஐடியா. அது ஒரு மாக் நம்பர் ஸ்பீடில் போகிறது அப்படின்னா ஏரோப்ளேன் வந்து ஃபைட்டர் பிளேன்லாம் அந்த ஸ்பீடில் அதோட 2 மாக் 3 மாக்கில் போகும். அப்போ நம்ம இந்த பிளேன்லாம் அந்த ஸ்பீடில் போகும்போது ஞாபகம் இருக்கா, இந்த பூமி இந்த ஏர் உடைய டென்சிட்டி வந்து ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகி சேஞ்ச் ஆகி அதனால் அது அந்த டென்சிட்டி வேவ் ஒன்று ட்ராவல் ஆகி பூம்னு ஒரு சவுண்டு வரும். அது பேர் சானிக் பூம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சானிக் பூம்னு பிளேன். ஸோ இதெல்லாம் ஸ்கேலார் சவுண்ட் வேவ்ஸ். அந்த ஸ்கேலார் சவுண்டு வேவ் மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பிஹேவ் பண்ணுறது. ஸோ இட் இஸ் an electromagnetic wave அப்படின்னு மேக்ஸ்வெல் கன்க்ளூட் பண்ணிட்டு நிறுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீடை கண்டுபிடிச்சார்.
ஸ்பீடை வந்து தியரட்டிக்கலாக கண்டுபிடிச்சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஸ்பீடு இந்த வேக்யூம்ல இந்த ஸ்பீடு v வந்து எவ்வளோ அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருந்ததுன்னா ரொம்ப லார்ஜா இருந்தது, ரொம்ப லார்ஜ், 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? சவுண்டோடு என்ன சொன்னேன்? 330 மீட்டர் பர் செகண்ட் தான். 330 3.3 10⁻2 தான். இங்க 3 10⁸8. இந்த நம்பர் இங்கே முன்னாடியே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு மேக்ஸ்வெல் கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் இது என்னது தெரியுமா? ஸ்பீட் ஆஃப் லைட். This is the speed of light. This is the maximum speed anybody or any particle, any material particle can travel, cannot travel. அதாவது மேக்ஸிமம் ஸ்பீடு அதான் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியில் ஐன்ஸ்டைன் சொன்னது. ஸ்பீட் ஆஃப் லைட் இஸ் அ லிமிட் ஃபார் எனி மெட்டீரியல் பார்ட்டிக்கல் டு ட்ராவல்னு. நம்ம ஒன்று இந்த சைக்ளோட்ரான் நடத்தும் போது ரிலேட்டிவிட்டி பற்றி கொஞ்சோன்னு சொன்னேன். சைக்ளோட்ரானில் என்ன பண்ணுவோம்? பார்ட்டிகல் அக்சலரேட் பண்ணுவோம். எலக்ட்ரான் அக்சலரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. சார்ஜ்டு பார்ட்டிகல்லாம் தான் அக்சலரேட் பண்ணுறது சைக்ளோட்ரான். பட் ஹெவியராக இருக்கணும், புரோட்டான் அந்த மாதிரி ஹெவியராக இருக்கணும், டாய்ட்ரான், ஆல்ஃபா பார்ட்டிகல்னு. எலக்ட்ரானை பண்ணலாம், சார்ஜ் தான், ஆனால் பண்ண முடியாதுன்னு ஏன் சொன்னேன்னா நம்ம அங்கே டிரைவ் பண்ண ஈக்குவேஷன் மாஸ் கான்ஸ்டன்ட்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ சொன்னேன் ரிலேட்டிவிட்டியில் when the particle travels very great and nearly the nearன்னு சொன்னோம், not exactly the same, முடியவே முடியாது. nearly the speed of light வரும்பொழுது mass is not a constant. அப்போ எலக்ட்ரான் being a lighter particle இமீடியட்டாக ரொம்ப ஸ்பீடாக போயிடும். அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஈக்குவேஷன்லாம் தப்பாக போயிடும். அதனால எலக்ட்ரானை சைக்ளோட்ரான் வழியாக நம்ம அக்சலரேட் பண்ண மாட்டோம் அப்படி சொன்ன ஞாபகம் இருக்கா அந்த ஐடியா? ஸோ இப்போ மேக்ஸ்வெல் என்ன கன்க்ளூட் பண்றார்? தி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் effect or fields available in an electromagnetic wave defined by these equations called electromagnetic wave equations. இது ரெண்டுத்துக்கும் பேரு. They travel at the speed in vacuum equal to the speed of light. உடனே இவர் என்ன பண்றாரு? இவ்வளவுதானே, லைட் இஸ் an electromagnetic wave அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுறாரு. இதெல்லாம் தியரிட்டிக்கலா அவர் கடன்னு அடிச்சு போட்டு போயிடுறாரு. பியூர் மேத்தமேட்டிக்ஸில் டெவலப் பண்ணி 4 ஈக்குவேஷன் அப்படி இப்படிமா மேத்தமேட்டிக்ஸ் போட்டு இந்த 2 ஈக்குவேஷன் கொண்டு வந்து இந்த கன்க்ளூஷன் வந்துடுறாரு. லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? லைட்டோட ஸ்பீடு இந்த ஸ்பீடு மேட்ச் ஆயிடுது இல்ல, அப்ப லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ப்பா அப்படின்றாரு. இது யாரும் நம்புறதுக்கு ரெடியா இல்ல. 1865-70 பேசிட்டு இருக்காரு. யாரும் நம்புறதுக்கு ரெடியா இல்ல. அப்ப எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒன்று இருக்கு, அது லைட்டும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். அப்புறம் என்ன இருக்கு? அப்ப லைட் இஸ் அ வேவா? லைட் இஸ் அ வேவ்னு எல்லாருக்குமே தெரியும். நியூட்டன் காலத்தில் லைட் வாஸ் பார்ட்டிகல்னு சொல்லிட்டு இருந்த நியூட்டன் தப்புன்னு இமீடியேட்வே ஹைஜன்ஸ் சொல்வார். ஹைஜன்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஹைஜன்ஸ் சொன்ன லைட்டுங்கிறது வேவ் தான் ஹைஜன்ஸ் சொன்னதை யங் அண்ட் ஃப்ரெனல் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ப்ரூவ் பண்ணுவாங்க எக்ஸ்பெரிமெண்டெல்லாம். ஸோ லைட் இஸ் அ வேவ்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தது. இப்போ 1807 1807 நியூட்டனுக்கு அப்புறம் 1807 யங்கும் ஃப்ரெனலும் முடிவு பண்ணியாச்சு லைட் இஸ் அ வேவ்னு. லைட் இஸ் லைக் அ சவுண்ட் வேவ்னு நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாரும். லைட் இஸ் லைக் அ சவுண்ட் வேவ் நினைச்சிட்டு இருந்தாங்க. சவுண்ட் வேவுடைய கேரக்டர் என்னெல்லாம் பார்த்தா இட்ஸ் அ ஸ்கேலார் வேவ்னு சொல்லுவோம். அப்புறம் சவுண்ட் இஸ் வேவ் இஸ் அ லாங்கிடியூடினல் வேவ். வேவ்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம்? 2 விதமான வேவ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, நான் என்ன பண்றேன்? இப்படி மேலும் கீழுமா அசைக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்போ வேவ் வந்து இப்படி போறதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ வேவ் எந்த டைரக்ஷன்ல போறது? லெஃப்ட் டு ரைட் போறதா? லெஃப்ட் டு ரைட் போறதுல இப்படி அசைக்கும் போது வேவுடைய ப்ராபகேஷன் டைரக்ஷன் இப்படி இருக்கு. ஆனா அந்த ஸ்ட்ரிங் அசைறது எங்க இருக்கு? பர்பெண்டிகுலர் டு தி ப்ராபகேஷன் இருக்கா? அதுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு பேரு. இதே டைரக்ஷன்லயே வைப்ரேஷன் ஆகி வேவ் போச்சுன்னா, இதே டைரக்ஷன் ப்ராபகேஷன் டைரக்ஷன்லயே வைப்ரேட் ஆகி வேவ் போச்சுன்னா அதுக்கு பேர் லாங்கிடியூடினல் வேவ். லாங்கிடியூடினல் வேவ்னு. சவுண்ட் இஸ் லாங்கிடியூடினல் வேவ். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா? அப்ப நடுவில் இருக்கிற இந்த ஏர் மீடியம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நான் எந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுதோ அதே டைரக்ஷன்லயே வைப்ரேட் ஆகுது. ஸோ இங்க இருக்கிறது இப்படி வைப்ரேட் ஆகி பக்கத்துல இருக்கிற ஏர் காலத்துல கொடுத்துருது. இது வைப்ரேட் ஆகுது, உடனே பக்கத்து ஏர் காலம் வைப்ரேட் ஆகுது, பக்கத்துல இருக்க இப்படிதான் டிராவல் ஆகி உங்களுக்கு ரீச் ஆகுது சவுண்டுங்கிறது. இதே வேக்யூம்ல நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். வேக்யூம்ல சவுண்டு டிராவல் ஆகுமா? ஆகவே ஆகாது. வேக்யூம்ல ஆகாதுங்கிறதுக்கு சின்ன வயசுல நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணுவோம். நீங்க வரையலாமா? அது இந்த பெல் ஜார்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல நம்ம. பெல் ஜார் அப்படின்னு ஒரு ஜார்னா ஒரு கண்ணாடி ஒரு குடுவை. அதுக்குள்ள நான் என்ன பண்றோம்?
இது என்னது உள்ள வச்சது கிளாக்கு. கிளாக் வந்து அலாரம் வச்சிடலாம். இந்த பெல் ஜாருக்கு ஒரு சைடில் ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்கு. கிளாக்கை உள்ள வச்சுடுறேன். உள்ள வச்சுட்டு அது அலாரம் கொடுத்துட்றேன். அலாரம் கொடுத்தோன்னே அந்த ரிங்னு அந்த ரிங் சத்து கேட்கும் நமக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இதை வேக்யூம் பம்போட கனெக்ட் பண்ணுவாங்க. வேக்யூம் பம்போட கனெக்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கிற ஏரெல்லாம் சக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சவுண்டே கேட்காம போயிடும். அப்போ இதோடைய அர்த்தம் என்ன? சவுண்ட் வேவ்ஸ் cannot travel in vacuum or low pressure travel ஆகாது. It requires a medium for the sound waves to travel from one point to another. இந்த டைப் ஆஃப் வேவ்னு நினைச்சிட்டு இருக்கோம் லைட்டையும். மேக்ஸ்வெல் வந்த பிறகு தான் லைட் வேவ் தான், பட் அதுக்கு முக்கியமானது எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கு. ரெண்டாவது இந்த இந்த எக்ஸ்பிரஷன்லாம் இதெல்லாம் டெரைவ் பண்ணும்போது முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பார் என்னன்னா, ப்ராபகேஷன் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படியும் வைப்ரேட் ஆகுதுன்னு கண்டுபிடிப்பாரு. அப்போ இப்படி என்ன அர்த்தம், இது எக்ஸ் டைரக்ஷன் அசியூம் பண்ணிட்டா இது ஒய் டைரக்ஷன்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது ஜி டைரக்ஷன்லையும் வைப்ரேட் ஆகுது. டிராவல் பண்ண டைரக்ஷன்லேயே வைப்ரேட் ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ், அது ஒன்று சொல்லுவார். ரெண்டாவது லைட்டுங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தானே, அது கல்குலேட் பண்ணிட்டார் இல்லையா. லைட்டு வேக்யூமை டிராவல் பண்ணி வருதுன்றது தெரியுமா எல்லாருக்கும்? அப்போ ஒன்றும் இல்லை, இந்த பெல் ஜாருக்குள்ள இது வேக்யூமைஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பல்பை வைக்கிறேன், ஆன் பண்றேன். பல்போட லைட் வெளியில் தெரியாதா? நிச்சயமா தெரியும். அதுவும் இல்லாமல் இன்னொன்று, சன்லைட் இருக்குல்ல, சன்னு அங்கேருந்து டிராவல் ஆகி வரும்பொழுது அந்த அவுட்டர் அட்மாஸ்பியர், சன்னு கிட்ட இருக்கிற நியர் அட்மாஸ்பியர், அவுட்டர் நடுவில் சன்னு கிட்ட இருக்கிற அட்மாஸ்பியர் நிறைய கேசஸ் உண்டு. சன்னை சுற்றி நிறைய கேசஸ் உண்டு, கூலர் கேசஸ் இருக்கும். சன்னுடைய கோர் டெம்பரேச்சர் மில்லியன் டிகிரிஸ் போகும். மில்லியன் எவ்வளவு? 10⁶ பில்லியன் கூட போகும். ஆனால் அவுட்டர் அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் 6000 கெல்வினுக்கு போகும். 6000 கெல்வின் ரொம்ப பெரிய டெம்பரேச்சர், நம்மளால ரீச்சே பண்ண முடியாது நம்ம எர்த்தில். அதை தாண்டி நடுவில் இருக்கிற ஸ்பேஸ், அவுட்டர் ஸ்பேஸ் இருக்கு இல்லை, எர்த்துக்கு அட்மாஸ்பியர் இருக்கு, சன்னுடைய அவுட்டர் கேஸஸை தாண்டி வர இடம் இருக்கு, அது வேக்யூம், கம்ப்ளீட்லி வேக்யூம். அப்போ சன்னுலேருந்து இந்த லைட் வருது, வேக்யூம் வழியாக டிராவல் பண்ணலைன்னா எப்படி நம்மளால சன்லைட்டை பார்க்க முடியும்? கண்ணால லைட் எப்படி பார்க்க முடியும்? So light can travel through vacuum, which means light does, unlike sound wave, does not require medium for travel. It can travel on its own without the help of a medium. So முக்கியமான ரெண்டு ப்ராப்பர்ட்டி அவர் சொல்றார். ஒன்று, லைட்டுங்கிறது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்கிற வேவ். ஒன்றுக்குள்ள ஒன்று சஸ்டெயின் பண்ணிக்கும். எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கும்? Time rate of electric field produce magnetic field, time rate of magnetic field will produce electric field, மாற்றி பண்ணிட்டே போவோம். It's a transverse wave. ப்ராபகேஷன் டைரக்ஷனுக்கு எலக்ட்ரிக் வெக்டாரும் மேக்னெட்டிக் வெக்டாரும் பர்பெண்டிகுலராக தான் வைப்ரேட் ஆகும். டிரான்ஸ்வர்ஸ் வேவ். It does not require a medium to travel, propagate. Sound is a scalar wave, not a vector wave. Electric magnetic characterலாம் கிடையாது அதுக்கு. It's a longitudinal wave. It requires a medium to travel. இந்த கம்பேரிசன் பார்த்துட்டே வரணும். இவர் இது மட்டும் தான் சொன்னாரா? இல்லை, அதுக்கு மேலேயும் போகுது. முதல்ல லைட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சொன்னோன்னு எல்லாருக்கும் ஷாக்கு. இது எப்படி வெரிஃபை பண்ணுறது? முதல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இருக்குன்னு முதல்ல எப்படி வெரிஃபை பண்ணுறது? அப்புறம் அது லைட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், லைட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ப்ரூவ் பண்ணலாம். இந்த டாஸ்க், அதாவது இந்த வேலையை, இது எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுற வேலையை, யாருடைய தியரி? மேக்ஸ்வெலோட தியரி. எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுற வேலையை ஹெர்ட்ஸ் எடுத்துக்கிறார். ஹெர்ட்ஸ் அவர் இஸ் எ ஜெர்மன் சயின்டிஸ்ட். எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவர் ப்ரூவ் பண்ணுறார். ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறார். முக்கியமான ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஜென்ரேட் பண்ணி அது எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் கேரக்டர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறார். ரெண்டாவது, லைட் மாதிரியே ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அதே மாதிரி லைட்டுக்கு ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் ஸ்னெல்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படித்தது ஞாபகம் இருக்குல்ல, 10th படித்தது. அதை இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுக்கும் அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணுறதுன்னு ப்ரூவ் பண்ணோன்னே லைட் இஸ் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னு சொல்லிடலாம். அப்புறம் இந்த ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுங்கிறது அடுத்தது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுடைய ஸ்பீடை மெஷர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. மெஷர் பண்ணி பார்த்தா அதுவும் T×10⁴. அது ஹெர்ட்ஸ் பண்ணல. ஹெர்ட்ஸ் பண்ணினது ஸ்பீடை மெஷர் பண்ணல. He generated electromagnetic waves. He said the waves have electric and magnetic character. அப்புறம் like light they undergo refraction and reflection. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் ஹெர்ட்ஸ் பண்ணார். அதை பற்றி கொஞ்சம் பிரீஃபாக பார்க்கலாம்.